நல்ல விதமா கேக்குறேன். எல்லாம் திருடிட்டு போனது நீதானே எங்களுக்கு தெரியும். அம்மா, இன்னொரு வாட்டி தேடுங்களேன், அது அங்கதான் இருக்கும். நீங்க வச்ச இடத்த விட்டு அது எங்கேயும் போக வாய்ப்பே கிடையாது. அப்படின்னா நாங்க சொல்றதெல்லாம் பொய்ன்னு சொல்றியா? ஒழுங்கா தேடி பார்த்தா தானே எது உண்மை எது பொய்ன்னு தெரியும். முதல்ல பாருங்க, அப்புறம் பேசுங்க. அப்படியா? அப்ப சரி, நீயும் வா. நீயே உன் கண்ணால பாரு, அப்பயாவது ஒத்துக்கிறியான்னு பார்க்கலாம். வாங்க 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 வாங்க. விக்ரம், சரோஜா, இன்னும் ஏன் இங்கே நிக்கிறீங்க? வாங்க பார்க்கலாம். ஏன் அங்கே நிக்கிற? நகை எங்க இருக்குன்னு நீயே வந்து காட்டு. அம்மா, நீங்க நகையை எங்க வச்சீங்களோ அது அங்கதான் இருக்கு, போய் பாருங்க. எல்லா நகையும் எங்கே தானே இருக்கு சரோஜா? அப்போ சின்னத்தை தான் வந்து பார்த்தாங்க. அவங்க பார்த்த நகை எதுவும் இல்லைன்னு சொல்லும்போது நான் படப்படப்பில் சரியாக கவனிக்கலைங்க. அதுவும் இல்லாமல் அப்போ அமிர்தாவை காணுங்கிற டென்ஷனில் இருந்தோம்ல, நம்ம யாரும் சரியாக செக் பண்ணவே இல்லை. நீ சொல்ற மாதிரி நீ டென்ஷன்ல இருந்தா சரியா பார்க்கல. ராஜேஸ்வரி பார்க்கும்போது இதுல இல்லையே, விக்ரம் வந்து பார்க்கும்போது நகை இல்ல. அப்படி இருக்கும்போது திடீர்னு இதுல எப்படி நகை வரும்? நானும் கொஞ்சம் டென்ஷனில் இருந்தேன்லம்மா, அதான் சரியாக கவனிக்கல போல இருக்கு. பார்த்தீங்களா, நானும் உங்கள் பேச்சை கேட்டு அவசரப்பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? அநியாயமாக போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இந்த விஷயத்தை கொண்டு போயிருக்கணும். தேவையே இல்லாமல் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என் பொண்ணை ரொம்ப சந்தேகப்பட்டீங்க. இப்போவாது புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி அமிர்தா ஒன்றும் கெட்டவ கிடையாது. என்ன ராஜி இது? மறுபடியும் நகைலாம் எப்படி அங்க போச்சு? அதாங்க எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ரூம்ல ஒரு தடவை பார்த்துடலாம். வா வா. ஏன்பா விக்ரம், ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. அப்ப பார்க்கும்போது இல்லாத நகை இப்ப மட்டும் எப்படி வந்துச்சு? அம்மா, நடந்தது நடந்து போச்சு. இதுக்கு மேலே இதை பற்றி பேச வேண்டாம், விட்டுருங்க. இதுக்கப்புறமாவது அமிர்தாவை பற்றின உங்கள் அபிப்பிராயத்தை மாற்றிக்கணும், புரிஞ்சுதா? அங்க இருந்த பணம் நகை எல்லாத்தையும் நான் தானே இங்க கொண்டு வந்தேன். இப்ப என்னடான்னா அந்த பணம் நகை எல்லாமே அங்கேயே இருக்கு. எப்படி எல்லாம் அங்க போச்சு? அப்படின்னா நான் இங்க கொண்டு வந்த பணம் நகை என்ன ஆச்சு?
பாருங்க. என்ன மயூரி இங்க நின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க? அர்ஜுனை எப்படி ஏன் பக்கம் திருப்பதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா எனக்கு எந்த ஐடியாவும் வர மாட்டேங்குது. அர்ஜுனை உன் பக்கம் இழுக்கிறது சாதாரண விஷயம் இல்ல மயூரி. அவன் ஒரு மாதிரியான பையன். அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு பெரிய விஷயம் தெரியுமா? ஆமாக்கா, நீங்க உங்க புருஷனை எப்படி உங்க பக்கம் திருப்புனீங்கன்னு சொல்லுங்களேன். நானும் அதே மாதிரி ட்ரை பண்றேனே. அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல மயூரி. ஏன் சின்னதா இப்படி சொல்றீங்க? ஆனா ஏன் புருஷன் மாதிரி அர்ஜுன் எந்த விஷயத்தையும் ஓப்பனா பேசவே மாட்டான். சில பேர் முகத்தை பார்த்து இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு ஈஸியா சொல்லிடலாம். ஆனா அர்ஜுன் அந்த மாதிரியும் கிடையாது. அவன் வெளிப்படையா பேசுறது அவங்க அண்ணன் கிட்ட மட்டும்தான். அப்ப கரண் மாமா கிட்ட சொன்னா அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார்ல? கண்டிப்பா அவர் வாயை திறக்க மாட்டாரு. ஏன்னு தெரியல, அர்ஜுன் விஷயத்துல மட்டும் ரொம்ப சீக்கிரட்டை மெயின்டைன் பண்றாரு. எந்த விதத்திலயாவது அவரும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவார்னா நிச்சயமா மாட்டாரு. அப்பனா எனக்கு வேற எந்த வழியுமே இல்லையா? இருக்கு. என்ன வழி சின்னத்தை? அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சொல்லுங்க, அதை நான் செய்யறேன் ப்ளீஸ். நீ அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டீனா நீ அர்ஜுனை உன் பக்கம் திருப்புறதுக்கு பதிலா ஹேமா அக்காவையும் பாட்டியையும் உன் பக்கம் திருப்பிக்கோ. அவங்களே உன்னை இந்த வீட்டு மருமகளா உன்னை கொண்டு வர மாதிரி ஆசைப்பட வைக்கணும். அப்பதான் நீ ஆசைப்படுற மாதிரி அர்ஜுனை சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க முடியும். குட் ஐடியா. இந்த ஐடியா ஏன் மூளை கேட்டல பாருங்களேன். சின்னத்தை, அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்க என்ன செய்ய சொன்னாலும் நான் செய்ய தயார். ஹேமாத்தையும் பாட்டி மாவியும் எப்படி என் வலையில விழ வைக்கிறேன்னு பாருங்க. வலையில விழ வைக்கிறேன்னு ஓவர் கான்பிடன்ஸ் எல்லாம் வேண்டாம் மயூரி. அக்கா, கான்பிடன்ஸ்னு ஒரு விஷயம் இல்லைன்னா எந்த கனவையும் நனவாக்கிக்க முடியாது. அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். மொத்தத்துல அர்ஜுன் எனக்கு கிடைக்கணும், அவ்வளவுதான். வா அமிர்தா, காஃபி குடு. அமிர்தா, வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளிக்கு காஃபிய மூஞ்சில அடிச்ச மாதிரி வைக்க கூடாது, கையில குடுக்கணும். காஃபி எடுத்து அவர் கையில கொடு. பரவாயில்ல விடுங்க, நானே எடுத்துக்கிறேன். நீங்க இருங்க அர்ஜுன் தம்பி. வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளிக்கு இந்த மாதிரி காஃபி குடுக்கறது எனக்கு பிடிக்காது. இதோ பாரு அமிர்தா, அவர் உன்னை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விட்டுருக்காரு. நீ ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது அவர் உனக்கு உதவி செஞ்சிருக்காரு. அவருக்கு கையில காஃபி கொடுக்காம கீழே வைக்கிறது சரியில்லை. எங்க காஃபி எடுத்து அவர் கையில கொடு. ஆமா அமிர்தா, அம்மா சொல்ற மாதிரி அர்ஜுனுக்கு நீயே உன் கையால கொடு. தேங்க்ஸ் அமிர்தா. வாவ், காஃபி சூப்பரா இருக்குங்க. இப்படி ஒரு காஃபியை குடிச்சு எத்தனை வருஷம் ஆகுதுன்னு தெரியுமா? ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த காஃபியை குடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு காஃபி குடிக்கணும்னு ஆசை வரும்போதெல்லாம் இங்கே தான் வரணும்னு தோணுதுங்க. அர்ஜுன், நீங்க ரொம்ப சகஜமா பழகுறீங்க. ஒரு நிமிஷம்,
அமிர்தாவை காணோன்னு என் ஃப்ரெண்டுக்கு ஒருத்தருக்கு நான் ஃபோன் பண்ணேன். அமிர்தா திரும்ப வந்துட்டான்னு சொல்லி அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். பாவம் அவரும் ஊரெல்லாம் தேடிக்கிட்டு இருப்பாரு. நீங்கள் காஃபி சாப்பிட்டே இருங்க, இதோ வரேன். சரிங்க. அமிர்தா, நீ அர்ஜுன் தம்பி கிட்ட பேசிட்டு இருமா. நீ பத்திரமா வீட்டுக்கு வந்தேன்னா சாமிக்கு நெய் விளக்கு ஏத்துறேன்னு வேண்டிக்கிட்டேன். நான் விளக்கேத்திட்டு வந்துடுறேன். ஏங்க அமிர்தா, உங்க கையில நீங்க போட்ட காஃபி எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா? சேம் அமிர்தா மாதிரியே. அமிர்தான்னு சொல்ல வந்து அமிர்தான்னு சொல்லிட்டேன். நான் இந்த மாதிரி காஃபியை என் லைஃப்ல குடிச்சதே கிடையாது தெரியுமா? இங்க பாருங்க, நான் ஆபத்துல இருக்கும்போது நீங்க உதவி செஞ்சீங்கன்னு கொஞ்சம் நன்றி விசுவாசத்தை காட்டுறேன். அதை நீங்க சலுகை எடுத்துக்க கூடாது. சீக்கிரம் காஃபியை குடிச்சிட்டு இங்க இருந்து கிளம்புங்க. என்ன, நான் இங்க இருந்து கிளம்புறதா? நோ சான்ஸ். இன்னைக்கு உங்க அப்பா கிட்ட உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன், கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டுட்டு தான் போவேன். அவங்க கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ற வரைக்கும் உங்க வீட்டை விட்டு போக மாட்டேன்னு உண்ணாவிரதம் இருப்பேன். ஸ்ட்ரைக் பண்ணுவேன். நான் நல்ல விதமா சொல்லும் போதே இங்க இருந்து போயிடுங்க. சின்ன பிள்ளைத்தனமா விளையாடுறத நிறுத்திட்டு இங்க இருந்து போங்க. அப்படி இல்லைன்னா நீங்க என்ன செஞ்சாலும் சரி, உங்க கையால என் உயிர் போனாலும் ஐ டோன்ட் கேர். நான் அதுக்கும் ரெடி. பட் நீங்க என்ன லவ் பண்றீங்கன்னு சொல்லணும். இல்ல உங்க அப்பா உங்களை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லணும். இது பாருங்க அமிர்தா, நான் பிறந்திருக்கிறதே உங்களுக்காக தான். சத்தியமாங்க, நான் பிறந்ததே உங்களுக்காக தாங்க. இந்த அர்ஜுன் காதல் எப்பேற்பட்டதுன்னு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. வேண்டாம், தேவையில்லாம என்கிட்ட காதல் கல்யாணம்னு பைத்தியக்காரத்தனமா பேசாதீங்க. அதோட விளைவுகள் நல்லா இருக்காது. இந்த காஃபியை குடிச்சிட்டு எந்த வழியா வந்தீங்களோ அப்படியே போயிடுங்க. அதான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. என்ன ராஜி, ஏன் இவ்ளோ பயந்து போயிருக்க நீ? இங்க பாம்பும் இல்ல, தேலும் இல்ல, ஒண்ணும் இல்ல. என் கண்ணுக்கு தெரியாத பாம்பு அது எப்படி உன் கண்ணுக்கு மட்டும் தெரியுது? ஒருவேளை பாம்பை பார்த்த மாதிரி ஏதாவது கற்பனை பண்ணிருப்பியா? ஏங்க, நான் நிஜமாவே பாம்பை பார்த்தேங்க. சும்மா பாம்பை பார்த்தேன்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா? ஏன் தான் நீங்க என் பேச்ச நம்ப மாட்டேங்கிறீங்களோ? ஓகே ஓகே, முதல்ல நீ கொஞ்சம் அமைதியா இரு. இல்ல ராஜி, நீ சரோஜா ரூம்ல இருந்து பணம் நகைலாம் கொண்டு வந்து வச்சில்ல, அது உன் பிரம்மையா இருக்குமோ? அப்படியே நினைச்சுக்கோங்க. நானே சரோஜா ரூமுக்கு போய் அங்க இருக்கிற நகையும் பணத்தையும் கொண்டு வந்து இந்த ட்ரால வச்சேங்க. இப்ப பார்த்தா இங்க இருந்த மொத்த நகையும் சரோஜா ரூம்ல இருக்கிற நகைப்பொட்டியில போய் சேர்ந்துடுச்சுங்க. இங்க நகைக்கு பதிலா பாம்பு இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் எப்படி நடக்குதுன்னு நானே மூளைய குழப்பிக்கிட்டு உட்கார்ந்துருக்கேன். நீங்க என்ன கிண்டல் பண்றீங்களா? பின்ன என்ன பண்ண சொல்ற? சரோஜா ரூம்ல இருந்து நீ கொண்டு வந்த நகை மறுபடியும் எப்படி அங்கேயே போய் உட்காந்துக்கோ? என்னங்க, சும்மா எதுக்கு என்ன கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லி என்ன டென்ஷன் படுத்தாதீங்க. தயவு செஞ்சு என்ன தனியா விட்டுருங்க, நான் எதையோ பண்ணிக்கிறேன். சரி சரி, ஆனா ராஜி, எனக்கு ஒரு சந்தேகம். நீ சரோஜா ரூமுக்கு போய் அங்கிருந்து நகை கொண்டு வந்ததை ஒத்துக்கிறேன். ஆனா மறுபடியும் அமிர்தா இங்க வந்த உடனே இங்க இருந்த நகை மறுபடியும் சரோஜா ரூமுக்குள்ள அந்த பீரோக்குள்ள எப்படி போச்சுன்னு கேக்குறேன். மாப்பிள்ளையான்னு கேட்டா இல்ல பொண்ணோட புருஷன் நானா? சுத்தி சுத்தி திரும்ப நீங்க அங்கேயே வந்து நிக்கிறீங்க பாருங்க. எங்க நானும் அதுதானே புரியாம இருக்கேன். எங்க அந்த பாம்பு மறுபடியும் வந்து என்ன கடிச்சிடுமோன்னு பயம் ஒரு பக்கம். ஒரே கேள்வியை என்ன திரும்ப திரும்ப கேட்டு எங்க எனக்கு பைத்தியம் பிடிக்க வச்சிருவீங்களோங்கிற பயம் இன்னொரு பக்கம். ச்சே, எனக்கு நேரமே சரியில்லை. எப்படியாவது அர்ஜுனை இங்க இருந்து கிளம்பி போற மாதிரி பண்ணி ஆகணும்.
இவர் இப்படியே இங்க இருந்தா தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வரும். அதுவும் இல்லாம அப்பா கிட்ட போய் தேவையில்லாம கல்யாணம் அதுவும் இதுன்னு பேசிட்டாருன்னா எனக்கு பிரச்சனை ஆயிடும். ஏற்கனவே இந்த வீட்டுல பொண்ணுங்கிற பந்தத்துல நான் சிக்கிட்டு இருக்கேன். எந்த நேரத்துல இவர் கல்யாணம் அது இதுன்னு சொல்லிட்டா இல்ல, எனக்கு இந்த மாதிரி எந்த பந்தங்களும் தேவையில்லை. இவரை இங்க இருந்து வெளியே அனுப்புறதுக்கு நான் என்ன பண்றது? நல்ல யோசனை. காஃபி குடிச்சு முடிச்சிட்டிங்களா? முடிச்சிட்டேன். அப்படின்னா நீங்க புறப்படலாம். சார் அது என்ன அது? உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேச வேண்டியிருக்கு. என்ன பேச வேண்டியிருக்கு? என் பொண்ணை வீட்டுக்கு பத்திரமா கூட்டிட்டு வந்ததுக்கு உங்களுக்கு பணம் ஏதாவது தேவைப்படுதா? ஐயோ, பணம்லாம் வேண்டாம் சார். அது வந்து அதான் பணம் வேணான்ட்டீங்களா? அப்புறம் பேசுறதுக்கு என்ன இருக்கு? கிளம்புங்க முதல்ல. சார், நான் உங்ககிட்ட வேலை கேட்கலன்னு வந்தேன். அதை பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார். வேலையா? என்ன வேலை? இங்கே வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்க, ஏதாவது ஒரு சாக்கை வச்சுட்டு வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாது. கிளம்புங்க முதல்ல. சார், ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க. ஒரு வாட்டி சொன்னால் உங்களுக்கு புரியாதா? அதான் கிளம்புங்கன்னு சொல்லிட்டேன்ல. ம். பாபா, என்னாச்சு? நான் எப்படி கீழே விழுந்தேன்? ருத்ரா, அந்த நாகராணி யார் மூலமா தப்பிச்சாலோ அவரே தான் இந்த தடவையும் காப்பாத்திருக்காரு. என் சக்தியை முடக்கி அதையே எனக்கு எதிரா திருப்பி விட்டு இருக்காங்க. அந்த சக்தியோட மகிமையால நான் கடுமையா பஞ்சாக்னி தியானத்தை பண்ணதுனால எனக்கு கிடைச்ச விசேஷ சக்தி உள்ள மகுடியும் இப்ப உடைஞ்சு போயிடுச்சு. பாத்தியா ருத்ரா, அந்த மகுடி எப்படி பொடி பொடியா சிதறி போயிருக்கு பாத்தியா? என்ன பாபா நீங்க இப்படி பேசுறீங்க? இந்த உலகத்துல உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைங்கிறதுக்காக தான் நான் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன். ஆனா இப்ப என்னன்னா, உங்களை விட அந்த நாகராணி சக்தி ரொம்ப பெருசா இருக்கும் போல இருக்க. என்னோட சக்தி மேலையும் சித்திகள் மேலையும் சந்தேகப்படாத ருத்ரா. என்ன தடுத்தது அந்த நாகராணி கிட்ட இருக்கிற சக்தி இல்ல, நாகலோகத்தில் இருக்கிற நாக வேறு. ஆமா, என் மகுடி நாதத்துக்கு கட்டுப்பட்டு அவ என் திசையை நோக்கி வந்துகிட்டு இருக்கும்போது அந்த நாக வேறு அவளை காப்பாத்திடுச்சு. ஆமா, அதனாலதான் இந்த வாட்டி நாகராணி என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டா. ருத்ரா, அந்த நாகராணிக்கு எப்படி அந்த நாகவேறு கிடைச்சது? அந்த நாகவேறு அவளுக்கு யார் கொடுத்தா? அதை கண்டுபிடிச்சு அவளை அழிச்சே தீருவேன். என் மேல நம்பிக்கை வை ருத்ரா. நம்பிக்கையா? இத்தனை வருஷமா உங்களை நம்புறதுக்கு எனக்கு கிடைச்சது வெறும் தோல்வி. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சக்தி இருந்தது, ஆனா இப்ப குறைஞ்சிருச்சு. உங்களால நாகராணியை கொல்ல முடியாது பாபா. சாகடிக்கிறது என்ன, உங்களால அவளை கட்டுப்படுத்த கூட முடியாத. இதுக்கு மேலேயே நான் உங்களை நம்பிக்கிட்டு இருந்தா அந்த நாகராணியால நான் சாகிறது உறுதி ஆயிடும். ஆமா பாபா, இதுக்கு மேலேயே உங்க சக்தி அந்த நாகராணி முன்னாடி வேலை செய்யாத. அது எனக்கு புரிஞ்சிருச்சு. ருத்ரா, என் சக்தி மேல உனக்கு அவநம்பிக்கை வந்துடுச்சுல,
என்னோட சக்தி அது இப்ப என்னன்னு உனக்கு காட்டுறேன் பா. ஜெய் மகாகாளி.